கொழும்பு சிறைச்சாலையிலே என்ன நடக்குது, என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாத எக்கச்சக்கமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஒவ்வொரு கோணத்துல போகுது. உலக பாதாள குழுக்கள் அவங்க அந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் கசிஞ்சனாலதான் இவ்வளவு உயிரிழப்புகள், இவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்ற ஒரு கோணம் ஒன்று போகுது. அது இல்லாம அனுரவினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்காக தான் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாத முக்கியமான இன்னொரு விஷயம், பிரித்தானியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தவங்க 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு பெண் ஒருத்தவங்க போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டவங்க, அவங்களும் அந்த சிறைச்சாலை உள்ளுக்கு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான முக்கியமான பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இந்த வருஷம் கைது செய்யப்பட போறாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் இது உள்ளுக்கு இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. உங்களுக்கே குழப்பமா இருக்கும். வளமை போல நீங்க Facebook, YouTube இந்த செய்திகள் எல்லாம் நீங்க வளமை போல பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நாட்டுல நடக்கவே கூடாத ஒரு மோசமான சம்பவம் நடந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே எக்கச்சக்கமான கைதிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலை உள்ளுக்கு இருந்த போலீசாக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு அந்த சண்டையை தடுக்கிறதுக்கு போன எக்கச்சக்கமான போலீசாக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது யுத்த காலத்துல எதுவும் நாங்க போயிட்டோமா, இல்லண்டா இலங்கை நாட்டுல இது இன்றைக்கு நடந்த சம்பவமா, குழப்பமா இருக்கு. அந்த சிறைச்சாலைக்கு வெளியே எக்கச்சக்கமான மக்கள் எல்லாம் கண்ணீர் மல்க அழுது புலம்புற விஷயங்களை எல்லாம் பாப்பீங்க. உண்மையாகவே இதுக்கு பின்னுக்கு என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன உங்களுக்கு தெரியாது. எக்கச்சக்கமான விஷயங்களை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சொந்தங்களே. முதலாவது, இந்த சம்பவம் என்ன நடந்ததுன்றே நீங்க எக்கச்சக்கமான செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி போட்டு அதுக்கு பிற்பாடு இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அவ்வளவு பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றேன் சொந்தங்களே. இது இன்றைக்கு தான் பெரிய அளவுக்கு இந்த சிறைச்சாலை கைதிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பெரிய உயிரிழப்பு சம்பவமாக பதிவாகுது. ஆனா இந்த சம்பவம் நேத்தே இந்த சண்டை இந்த பிரச்சனையெல்லாம் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை உள்ளுக்கு நேத்து சாப்பாடு சாப்பிடும்போது ரெண்டு டீம், ஒரு டீம் கொஞ்சம் ஜெனிவனான டீம் என்று சொல்லப்படுது, இன்னொரு டீம் பெரிய பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் ஆபத்தான சிறை கைதிகள் கேங் என்று சொல்லப்படுது. இந்த ரெண்டு குழுக்களுக்கும் இடையில வாய்த்தக்கம் அந்த வாய்த்தக்கம் அடிபுடியாகி பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கையில் எடுத்து பெரிய சண்டையாகி அங்க இருக்கிற அந்த சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிற போலீசாக்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்து அவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியாம கூரைகளுக்கு மேலையெல்லாம் ஏறி அட்டகாசம் பண்ணி பெரிய அளவுக்கு நேத்தே இந்த சண்டை இந்த பிரச்சனை நேத்தே ஞாயிற்றுக்கிழமையே நடக்க வெளிக்கிட்டு. ஆனா நேத்து இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. சோ இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எக்கச்சக்கமான செய்திகள்ல பார்க்க அவ்வளவு விஷயமும் நேரடியாக சிறைச்சாலை உள்ளுக்கு போய் பார்த்து எடுத்த சம்பவங்கள் இல்ல. ஒவ்வொரு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், வெளியில மக்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு யூகங்கள், ஒவ்வொரு விஷயங்களை வெளியானதான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மை என்னன்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் சில நாட்களுக்கு பிற்பாடுதான் வெளியே தெரிய வரும் என்று நினைக்கிறேன். அப்ப இதுதான் நடந்தது. சோ இன்றைக்கு இது அதே மாதிரி பெரிய சம்பவமாக இந்த திங்கட்கிழமை இன்றைக்கு பெருசாகி இதுவரைக்கும் 30க்கும் அதிகமான உயிரிழப்பு மட்டும் இறந்து போய் இருக்கிறாங்க சிறைச்சாலை உள்ளுக்கு சொல்லப்படுது. உள்ளுக்கு நெருங்கவே முடியல. அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது ஸ்பெஷல் போர்ஸ் டீம், அதாவது STF, அவங்களால கூட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு உள்ளுக்கு போக முடியல. அந்த அளவுக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம், அந்த அளவுக்கு பெரிய பெரிய மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றக்குள்ள நமக்கே திரைப்படம் சினிமால கூட நடக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது. சோ இதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்தது. அப்ப இதனுடைய விசாரணை, இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லப்படுதுன்னா, முதலாவது இந்த சம்பவத்துல இன்றைக்கு அந்த சிறைச்சாலையை கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேங், அவங்க ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி அந்த சிறைச்சாலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுல போலீஸ் ஆக்கள், அதாவது அந்த சிறைச்சாலை உள்ளுக்கு இருந்த போலீஸ் ஆக்களையும் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உயிரிழந்திருக்கிறாங்க. சோ ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க, என்ன விஷயம் பார்க்க போக்குள்ள இதுல 2-3 விஷயங்கள் 2-3 விஷயத்துக்கிட்ட இதுல இருக்குது. அதுல ஒன்று என்னண்டா, தொடக்கத்துல இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளியே வந்திருக்கிறது என்னண்டா, உள்ளுக்கு பாதாள குழுக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கேங் ஒன்று இருக்கு. அவங்க போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது ஒரு ஜெயிலே இல்ல, சிறைச்சாலையே இல்ல, இது ஒரு போதைப் பொருள் குடோன்ன்ற அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதனால அதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன குற்றங்கள், கொஞ்சம் ஒரு திருந்தி வாழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதிகள் என்று ஒரு கேங், இன்னொன்று பாதாள குழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு கேங் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல கொஞ்சம் ஜெனிவனான கேங் என்ன செய்யறாங்கடா, இவங்க செய்யற, அதாவது பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற அதுல பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கீழாக அவங்க செய்யற போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிறை
போலீஸ், அதாவது அந்த பாதுகாவலர் என்று சொல்லப்படக்கூடிய போலீஸ் ஆக்கள்லாம் நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த விசாரணையில நிறைய பேர் சிக்கப்படுறாங்க, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது, நிறைய விஷயம் வெளியே வரு. அந்த பாதாள குழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் என்ன செய்யறாங்கடா, இந்த யார் யார் போட்டு கொடுத்தாங்களோ, யார் யார் இதுல ஈடுபட்டாங்களோ அவங்களை எல்லாம் வந்து உள்ளுக்கு அவங்க ஒரு போலீஸ் டீம் மாதிரிக்கு கூப்பிட்டு விசாரிச்சு உள்ளுக்கு இருக்கிற சிறை கைதிகளை விசாரிச்சு அதுல எல்லாம் ஈடுபட்டு அவங்க என்ன செய்யறாங்கடா, அடிக்கிறாங்க, அவங்கள வந்து தட்டுறாங்க. அப்ப இவங்க, அதாவது பாதாள குழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கேங், இன்னும் கொஞ்சம் ஜெனிவனான ஒரு அளவுக்கு நல்ல முறை சொல்லப்படக்கூடிய இன்னொரு கேங் என்ன செய்யறாங்கடா, இவங்களுக்குள்ள வாய்த்தக்கம் வந்து அடிபடி வந்து பெரிய சண்டையாகி பெரிய அதுல எக்கச்சக்கமான கைதிகள் இருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட கேங்குக்கு பெரிய சண்டை வருது. அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து பயந்து ஓடி ஒளிஞ்சு அங்க அஞ்சையெல்லாம் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெண்கள் என்ன செய்யறாங்கடா, கூரைக்கு மேல வந்து ஏறுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த இதை தடுக்கிறதுக்கு அந்த சிறைச்சாலைக்குள்ளுக்கு இருந்த போலீஸாக்கள் என்ன செய்யறாங்க, இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. போலீஸாக்களுக்கு அடி விழுந்து போலீஸாக்களினுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிச்சு அவங்களும் சிறைச்சாலை உள்ளுக்கு ஒளிச்சு வச்சிருந்த நிறைய ஆயுதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இதெல்லாம் வந்து கையில் எடுத்து சிறைச்சாலையவே கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கேங் கொண்டு வருது. அப்ப இதுல வந்து தடுக்க முயற்சி செய்த போலீஸாக்கள் அவங்களோட உயிரிழப்பும் அதுக்குள்ள அவங்களோட உயிரையும் வந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை, தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏனென்றா அங்க இருக்கக்கூடிய சிறை முக்கியமான குற்றவாளிகள் தப்பிச்சு போனாங்கடா, ஒன்றும் பண்ணல. அப்ப இந்த விஷயம் வந்து பெரிய இசுவாகி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் எல்லாம் வர்றாங்க. வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு உள்ளுக்கு உயிரிழப்பு வெளியே தூக்கி கொண்டு வராங்க. ஒருத்தர் 2 பேரை அவங்க இறந்து போயிடுறாங்க, சில பேர் காயத்தோட வராங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இந்த பிரச்சனை போய் கொண்டே இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையினுடைய ஒரு விஷயம், இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளுக்கு வெளியே வந்தனாலதான் நடந்தது என்று ஒன்று சொல்லப்படுது. 2வது என்ன நடக்குதுன்றா சொன்னாங்களே, இந்த அனுரவினுடைய அரசாங்கத்தை வந்து கவிழ்க்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்து முடியாத கட்டத்துல என்ன செய்யறாங்கடா, இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இப்படி ஒரு விஷயத்தை செய்து அது உள்ளுக்கு இருந்த முக்கியமான பெரிய பெரிய பாதாள குழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய கைதிகள் தப்பிச்சு போய் ஆயுதங்களோட போய் மக்களை எல்லாம் சுட்டு கொள்றது, இப்படி பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செஞ்சு இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான ஒரு முயற்சி என்று இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா சில நாட்களுக்கு முதல்ல இருந்தே பாதாள குழுக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினுடைய கதையை முடிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள், நிறைய முயற்சிகள் எடுக்கப்படுதுன்ற நிறைய விஷயங்கள்லாம் வெளியாகி கொண்டிருந்தது. அந்த சமயத்துல தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. மூன்றாவது விஷயம் என்னடா சொன்னாங்களே, அதாவது இந்த வருஷம் வந்து ஜனாதிபதியை சொல்லியிருப்பேர், நிறைய முக்கியமான பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வந்து இந்த வருஷம் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்னு ஜனாதிபதியை வந்து இந்த வருஷம் சொல்லியிருந்தவர் சில மாசத்துக்கு முதல். அதனால அது சம்பந்தப்பட்ட நிறைய குற்றவாளிகள் எல்லாம் இந்த சிறைச்சாலைக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அதனால இவர்களை எல்லாம் கதையை முடிக்கணும் திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லப்படுது உண்டு. இதை விட முக்கியமான விஷயம் என்னடா சொன்னாங்களே, உங்களுக்கு தெரியாத முக்கியமான விஷயம் என்னடா, இந்த சிறைச்சாலை உள்ளுக்கு சிங்கம் படத்துல வந்து ஒருத்தரை வெளிநாட்டுல இருந்து ஒரு நபர் ஒருத்தர் வந்து டானியல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தரை கைது பண்ணுவாங்க. அத மாதிரிக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பெண்மணி ஒருத்தவங்களை வந்து 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை கைது செய்திருக்காங்க. ஏன் கைது செய்திருக்காங்கன்னா, போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல கைது பண்ணி இவங்க நீர்கொழும்பு சிறைச்சாலை உள்ளுக்கு தான் இருக்காங்க. இந்த இளம் பெண்ணை ஆளை எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பெண்ணுக்காக தான் இவ்வளவு விஷயம் நடந்ததாக இன்னும் ஒரு விஷயம் ஒன்று பார்க்க கிடைக்குது. ஆனா இந்த பிரித்தானியாவை சேர்ந்த இந்த இளம் பெண் வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்ட இந்த இளம் பெண் இவ்வளவு பிரச்சனைகளையுமே வந்து உயிரிழக்க இல்லை, பெரிய பாதிப்பு இல்லாம பாதுகாப்பாக இருப்பதாக வந்து விஷயம் வெளியாகி இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுதான் இவ்வளவு விஷயங்களும் இருக்குது. ஆனா முழுமையான விசாரணை நடந்து முடிஞ்சதன் பிற்பாடுதான் என்ன ஏதுன்றே தெரிய வரும் சொன்னங்களே. ஆனா இதுல பெரிய ஒரு விஷயம் என்னண்டா, இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்து அது கைதிகளோ போலீஸோ யாராக இருந்தாலும் மனித உயிர் தான், ஒரு துன்பமான சம்பவம், நமக்கே ஒரு கவலையா இருக்குது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன், இதுக்கு ஒரு கவலை துன்பம் அந்த மாதிரி ஒரு பாதைக்குள்ள கதைக்காம அவர் சொன்ன விஷயம் என்னண்டா, வந்து எதிர்க்கட்சி தலைவரா நிறைய பொலிட்டிக்கலாக்கள் கதைக்கிறாங்க. அதுல எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது என்னண்டா, சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த இந்த அரசாங்கம் சிஸ்டம் ஃபெயில் அந்த மாதிரி போய் நிக்கிறாங்கன்ற மாதிரி கடுமையா இந்த அரசாங்கத்தினுடைய தோல்விதான் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கத்தை கடுமையாக தாக்கி கழிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்துதான் ஆகும். இந்த அரசாங்கம் இதுல இருந்து கடந்து போக முடியாது. ஆனாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே, இந்த சம்பவம் நான் அவ்வளவு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சுருக்கமா சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பின்னுக்கு அனுரவினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்காக செய்த முயற்சியா இல்லைண்டா
இது ஒரு பாதாள குழுக்கள் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிடிபட்டதுனால உள்ளுக்கு இருந்தே வந்து பெரிய போதைப் பொருள் குடோனாக அந்த சிறைச்சாலை இருந்த அந்த விஷயம் வெளியே வந்ததுனால நடந்திருக்குதா இல்லைண்டா பிரித்தானியாவை நாட்டை சேர்ந்த ஒரு இளம்பெண் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு சிறைச்சாலை உள்ளுக்கு இருந்த அந்த இளம் பெண்ணுக்காக நடந்த விஷயமா இல்லைண்டா பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இந்த வருஷம் கைது செய்யப்பட போறாங்க. அவங்களோட சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் இந்த சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் சிக்கப்பட போறாங்க. அதனாலதான் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இருந்தாலும் இதுல உயிரிழந்த சிறை கைதிகள், அதே போல போலீஸாக்கள், அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்த போலீஸாக்கள், இவங்க அவ்வளவு பேருக்கும் உயிரிழந்தவங்க அவ்வளவு பேருக்கும் நிக்சன் ரிப்போர்ட் இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கிற அவ்வளவு சொந்தங்கள் சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம். ஆனா போதைப் பொருள் அப்படின்ற விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்தால் இதை விட இன்னும் மோசமான விஷயங்களை எல்லாம், சவால்களை எல்லாம், மோசமான சம்பவங்களை எல்லாம் எதிர்கொள்ள நேரிடும் என்று நான் நினைக்கிறேன். கவனம் சொந்தங்களே, குட் நைட். மோசமான ஒரு நாளாக இன்றைக்கு இலங்கை நாட்டுக்கு அமைஞ்சிருக்குது. அதே சமயத்துல அதாவது 12-10 வருஷத்துக்கு முதல் வெளிக்கடை சிறைச்சாலையில் இதை போல ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 10-12 வருஷத்துக்கு பிற்பாடு அதை விட படுமோசமான சம்பவமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நன்றி சொந்தங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.